ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலங்காத்தாலே கிளம்பி எங்கே போகிறோன்னு தானே பார்க்குறீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு டெம்பிள் பார்க்கலாங்க. எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கிற டெம்பிள் தான். அண்ட் இதான் என்னோட அவுட்ஃபிட். ஸோ நான் கிளம்பிட்டேன். கோவிலில் பார்க்கலாம். இதுதாங்க நான் சொன்ன டெம்பிள். சிவா அண்ட் சக்திங்க பக்கத்தில் இருக்கிறது அம்மன் கோவில். அந்த மேலே சிவாவோட தலை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சிவன் கோவில். இதுதான் நம்ம போகிற காரிடோர். நேராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிவன் தெரிவார். நேராக உள்ளே போயிட்டு அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டேங்க. இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் அர்ச்சனை கொடுப்பாங்க. அதை நேராக எடுத்துகிட்டு போய் சாமியோட வாசல்ல நம்ம வச்சுருவோங்க. அங்கேருந்து நம்மளோட பூஜாரி வந்து அதை எடுத்து பூஜை பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. நான் இன்னைக்கு பண்ணுற பூஜை எதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் ஜலதாரன்னு சொல்லுவாங்க. ஜலதாரனா சிவபகவானுக்கு டைரெக்டாகவே அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை வந்து ஒரு பேசனில் ஸ்டோர் பண்ணி அதை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அண்ட் அங்கேருந்து துர்காமணியை பார்த்தாச்சு. ஒரு சுற்றி திருப்பி வந்து மெயின் வாசல் கிட்ட வந்தாச்சுங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும், அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. பட் ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே பெருசுங்க. நம்ம அப்பா அம்மாட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்லி, இல்லைன்னா ஒரு பிரச்சனையை சொல்லி நம்ம எப்படி ஒரு ஆறுதல் படுறோமோ அதே மாதிரி தாங்க இந்த சாமியோட வாசல்ல வந்து என்ன நம்ம அந்த கஷ்டத்தை சொன்னோம்னா நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு ஆறுதல் கிடைக்குங்க. அண்ட் வீட்டுக்கு போகும்போது இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி பார்த்தீங்களா, அது ரொம்பவே ஜாஸ்திங்க. அர்ச்சனை முடிஞ்சிடுச்சுங்க. பிரசாதமும் வாங்கிட்டேன். அந்த தண்ணி பார்த்தீங்களா, சொன்னேன் இல்லையா, அபிஷேகம் பண்ண தண்ணியும் கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம கொஞ்சமாக வீட்டுக்கு போயிட்டு குடிச்சிக்கலாம் அண்ட் வீட்டுக்கு சுற்றி வந்து தெளிச்சிக்கலாங்க. அவ்வளோ. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.